தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நீதிபதி வீட்டில் பண மூட்டைகள் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நீதிபதி வீட்டில் பண மூட்டைகள் எரிந்த நிலையில் கைப்பற்ற விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் அதன் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய இல்லத்தில் பண மூட்டைகள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட அந்த 3 நீதிபதிகள் கமிட்டி என்பது தங்களுடைய விசாரணை அறிக்கையை தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியம் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகள் ஷீதல் நாகு, சாந்தா வாலியா உள்ளிட்ட அனு சிவராமன் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வான் 3 நீதிபதிகளுடைய அந்த குழு என்பது விரிவாக விசாரணை நடத்தி அந்த பணம் யாருடையது, யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டிலிருந்து அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை கடந்த 2 வாரங்களுக்கும் மேலாக நடத்தி வந்த நிலையில் தற்போது அதனுடைய அந்த விசாரணை அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக கடந்த 4ஆம் தேதி தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோடிக்கணக்கிலான ரூபாய்கள் எரிந்த நிலையில் அவரிடம் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அங்கு அவருக்கான பணிகள் எதுவும் ஒதுக்கப்படாமல் அவருடைய அந்த பணியையும் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் 3 நீதிபதிகள் கொண்ட அந்த கமிட்டி என்பது விரிவாக விசாரித்து தற்பொழுது அந்த அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.